கஸ்தூரி ராஜா ஒரு மேடையில் பேசுகிறாரு. குட் பேட் அக்லி படத்தில் வந்து என்னுடைய நாட்டுப்புற பாட்டு பாடலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஆதித்ய ரவிச்சந்திரனுக்கு நான் பல தடவை ஃபோன் போட்டேன், அவர் ஃபோனே எடுக்கலை அப்படின்னாரு. ஏன் எடுக்கலை? இந்த பாடல் குறித்து தான் நீங்கள் பேச போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும். இந்த பாடலை ஏற்கனவே ஆடியோ கம்பெனிக்கிட்ட அவங்க ரைட்ஸ் காசு கொடுத்து வாங்கி தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ திருப்பி நீங்கள் ஃபோனை போட்டு எனக்கு இத்தனை லட்சம் கொடு அப்படின்னா யார் கொடுக்குறது? அதனால அவர் அந்த இதை வந்து அவர் அட்டென்ட் பண்ணலை. லோகேஷோட பயணிக்கக்கூடிய ரஜினி அடுத்து வந்துட்டு மணிரத்னத்தோட தான் இணைய போறாருங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்துகிட்டே இருக்கு. தக் லைஃப்னுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது ரஜினி அவர்கள் எப்பவுமே வெற்றியாளரோட மட்டும்தான் பயணிப்பாருங்கிறது நமக்கு தெரியணும் போது இந்த கூட்டணி என்ன ஆகும்? இல்லை, இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனாலும் மணிரத்னம் ரஜினி இணைவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். அதுதான் உண்மையும் கூட. ரஜினியை பொறுத்த வரைக்கும் இப்போ பல பேர்கிட்ட அவர் கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறார், அவரை வைத்து படம் எடுப்பதற்காக கியூவில் நிற்கிற ஒரு தயாரிப்பாளரிடம் அவர் சொன்னது என்னன்னா, வினோத் இயக்கி விஜய் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் வந்துட்டு பகவந்த் கேசனுடைய ரீமேக்குன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு செய்தி என்ன வருது அப்படின்னா, அந்த குட் டச் பேட் டச்னு ஒரு காட்சி அந்த படத்தில் இருக்குது. அதை வந்துட்டு இதில் பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் அந்த படத்தினுடைய ரைட்ஸை வாங்கியிருக்காங்கன்ற ஒரு செய்தி உள்ள வந்து. இல்லை அப்படி கிடையாது. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, விஜயை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. கூத்தாடிக்கு பின்னாடி ஏன் போறீங்க அப்படின்னு. இந்த கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா அவரே ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இல்லை, அவர் நடிச்சிருக்காரு என்பதை தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்காரு. இப்போ அதே கூட்டணியில் உள்ள கமல்ஹாசனுக்கு வந்து ராஜ்யசபா பதவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன் அதை கேட்கவே இல்லை? ஏங்க கூத்தாடிக்கு போய் கொடுக்குறீங்க, ஏன் இந்த கோமாளிக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்க வேண்டியது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள். தொடர்ந்து வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் ஒன்று வந்தது. அதில் வந்துட்டு இந்த மலையூர் மம்முட்டியான்லேருந்து ஒரு பாடலை வந்துட்டு பயன்படுத்தியிருந்தாங்க. அதற்கான ரைட்ஸை வந்துட்டு தியாகராஜன் அவர்கள்கிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் அதை ஒரு பெருந்தன்மையாக வந்துட்டு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி விட்டுறாரு. ஆனால் எந்த தைரியத்தில் சார் ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு பாடலை கேட்காம பயன்படுத்துகிறாங்க? இல்லை, கேட்காம பயன்படுத்த மாட்டாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு பாடலை பயன்படுத்த முடிவு பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாடலுடைய ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸை யார் வாங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஆடியோ நிறுவனம், சோனி வாங்கியிருக்காங்களா, சரிகமா வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது யாருன்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட வந்து இவங்க இந்த மாதிரி எங்களுக்கு பாடல் வேணும் அப்படிங்கும்போது அவங்க அந்த அனுமதியை கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த படத்திலேயே பயன்படுத்துவாங்க. இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த ஆடியோ நிறுவனங்களிடம் அனுமதி பெற்று அவர்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பாடல்களை பயன்படுத்திய தயாரிப்பாளர்களிடம் இளையராஜா என்னன்னு கேட்டால் அப்பப்போ வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி ஒரு மாதிரி அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர் தனியாக வந்து பணம் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். புரியுதா இல்லையா? அது வந்து சட்டப்படி தவறு. அதே நேரம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ யார்கிட்ட ரைட்ஸ் வாங்கினியோ அவருக்கே நான் ரைட்ஸ் கொடுக்கல, அதுவே எங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அதனால் நீ வாங்கினதே செல்லாது அப்படின்லாம் ஒரு விஷயத்தை சொல்லி இவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்குறாரு. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வந்து அந்த குணா பாடலை பயன்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 60-80 லட்ச ரூபாய் இவர் வாங்கினதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவர் பணம் வாங்கி ருசி கண்டதுனால பார்த்திங்கன்னா எல்லா தயாரிப்பாளர்களையுமே இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. ஸோ அதை வச்சு நம்ம எல்லாருமே அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது சரியான விஷயம் இல்லை. ஒருவேளை அவர்களுடைய ரைட்ஸ் வந்து வேறு யாரிடமே கிடையாது, எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது எந்த தயாரிப்பாளரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்களே தவிர சட்ட ரீதியாகவோ தனிப்பட்ட முறையிலேயே அவங்கள தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட அந்த பணத்தை வசூல் பண்ணாமல் அவங்க ஓய மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ அப்போ தியாகராஜன் அவர்கள் சொன்னது வந்துட்டு இந்த கருத்துக்கு முரணாக இருக்கும். அப்போது இல்லை, யார் சொன்னாலும் சரி. இப்போ சமீபத்தில் கஸ்தூரி ராஜா ஒரு மேடையில் பேசுகிறாரு. குட் பேட் அக்லி படத்தில் வந்து என்னுடைய நாட்டுப்புற பாட்டு பாடலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஆதித்ய ரவிச்சந்திரனுக்கு நான் பல தடவை ஃபோன் போட்டேன், அவர் ஃபோனே எடுக்கலை அப்படின்னாரு. ஏன் எடுக்கலை? இந்த பாடல் குறித்து தான் நீங்கள் பேச போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும். இந்த பாடலை ஏற்கனவே ஆடியோ கம்பெனிக்கிட்ட அவங்க ரைட்ஸ் காசு கொடுத்து வாங்கி தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ திருப்பி நீங்கள் ஃபோனை போட்டு எனக்கு இத்தனை லட்சம் கொடு அப்படின்னா யார் கொடுக்குறது? அதனால் அவர் அந்த இதை வந்து அவர் அட்டென்ட் பண்ணலை. ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். வாடிவாசல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ட்ராப் ஆகிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இதோட சேர்ந்து வந்துட்டு வெற்றிமாறனும் எஸ்டிஆர் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தியும் உலா வந்துட்டு இருக்கிறது உண்மையாது? இல்லை, வாடிவாசல் வந்து ட்ராப்பா இல்லை அந்த படம் தொடங்கப்படுமா அப்படிங்கிறது அந்த படம் தொடங்கப்படுகிற அன்று தான் முடிவாகும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கதை எல்லா விஷயங்களும் பேசி முடித்த பிறகும் இந்த படத்தில் தொடர்ந்து வந்து ஒரு ஈகோ கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்குது வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும். அதுக்கு அதனுடைய சென்ட்ரு பாயிண்ட் வந்து அமீர். இந்த படத்தில் இருக்கக்கூடாதுன்னு சூர்யா நினைக்கிறார்.
அமீர் இல்லாமல் இந்த படம் பண்ண மாட்டேன்னு வெற்றிமாறன் நினைக்கிறாரு. அதனால் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதனால் இந்த படம் ஆரம்பிக்கும் போது தான் இது வாடிவாசல் நடக்குதா, அதில் சூர்யா இருக்காரா அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கிடையில் சிம்புவை வைத்து பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வதந்தி தான். எனக்கு தெரிந்து வாடிவாசலுக்கு அடுத்து வந்து வெற்றிமாறனுடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வடசென்னை 2. அதை வந்து ஐசரி கணேஷ் தயாரிக்கிறாரு, தனுஷ் நடிக்கிறாரு. அது இந்த வருடம் கிடையாது, அடுத்த வருடம். அதை இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் மிடில் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது அப்படியே தள்ளி அடுத்த வருட கடைசிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சிம்புவை வைத்து வந்து வெற்றிமாறன் இயக்கிறதா வர்றது இந்த ரூமர் தான் சார். ஆனால் இப்போ வந்துட்டு வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் ஒரு ஈகோன்னு நம்ம பேசுகிற முடியாது. ஆனால் இன்னைக்கு வெற்றிமாறனுக்கு சூர்யா தேவைங்கிறத விட சூர்யாவுக்கு வெற்றிமாறன் தேவை அப்படின்னும் போது இந்த ஈகோவை கலைச்சிட்டு ஒர்க் பண்ணிடலாமே. இல்லை, இதில் என்ன சிக்கல் அப்படின்னா அமீருக்கும் சூர்யாவுக்கும் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து போனது உங்களுக்கு தெரியும். ஏன்னா 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரைவல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஒரு நடிப்புக்காக வந்து 2 பேரும் எப்படி நீங்கள் உறவாடிக்கிட்டு இருக்க முடியும்? சிரித்து பேச முடியுமா? உள்ளுக்குள்ளே வந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு நெருப்பு கனண்டுக்கிட்டு இருக்கும்போது அதை அப்படியே உள்ளே மறைச்சிக்கிட்டு எப்படி உங்களால் இயல்பாக இருக்க முடியும்? ஸோ அது வந்து ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இவர் நினைக்கிறார். அதனால் இவரை நம்ம பார்க்கவே கூடாது, அதனால் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னா அவர் பல ரூபத்தில் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அமீரும் வெற்றியும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கதாபாத்திரத்துக்கு அமீர் தான் சரியான சாய்ஸ்ன்னு அவர் நினைக்கிறாரு. சூர்யா நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் யார் வேணாலும் நடிச்சிடலாம், ஆனால் அமீர் கதாபாத்திரத்துக்கு அமீர் தான் நடிக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியாக நம்புகிறாரு. அதனால் அவரும் பிடிவாதமாக இருக்கார். ஸோ இதுதான் மெயினான காரணம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கு சூர்யா தேவைப்படுறாரு, அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன காரணம்னா இப்போ கடைசியாக அவர் இயக்கிய விடுதலை 2 வந்து வணிக ரீதியில் பெரிய வெற்றி அடையலை. அதனால் இவர் மீண்டும் வந்து ஒரு வணிக வெற்றி படம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் வெற்றிமாறன். அப்போ இவருக்கும் சூர்யா தேவைப்படுறாரு. எல்லாத்துக்கும் மேலே சூர்யாவுக்கு வெற்றிமாறன் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கார். என்னென்னா இவருக்கு வந்து வணிக வெற்றிங்கிறதே கண்ணு கட்டின தூரம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எனக்கு கேட்டால் இவர் 2 பேருமே ஒரு புள்ளியில் இணைந்தால்தான் அந்த படம். இந்த வருடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் தக் லைஃப். இப்போ அடுத்து கூலியை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் வைங்களா. ரொம்ப வந்துட்டு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜோடி, அதாவது வந்துட்டு லோகேஷ் அண்ட் அமீர் கான் அதில் இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் வந்து பண்ண போகிறாங்க. அது ஆல்மோஸ்ட் அந்த இரும்பு கை மாயாவை வந்துட்டு அமீர் கான் கையில் போயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று உலா வந்துட்டு இருக்குது. சாத்தியமாகுமா? இல்லை, அமீர் கானை வச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ண போகிறார், அதில் எந்த மாற்றமே இல்லை. அந்த படம் தொடர்பாக பேச போகும்போது தான் அமீர் கானுக்கு இவருக்கும் ஒரு நட்பு வந்து அந்த நட்பின் அடிப்படையில் இதுக்குள்ளார அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அமீர் கானை வைத்து எடுக்கிற படம் அது இரும்பு கை மாயாவியாக இருக்குமா அப்படிங்கிறது இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் முடிவாகலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமீர் கான் தெரியும், அவரோட வந்து ஒரு கமர்ஷியல் படங்களில் நடித்தாலும் அவருடைய கமர்ஷியல் படங்களே வித்தியாசமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. அதுக்கு முன்பு வருகிற எல்லா செய்திகளுமே வந்து ஒரு மாதிரியான வதந்திகள் தான். சார், ஆனால் இப்போ கூலியில் வந்துட்டு ரஜினி அவர்களோட பயணிச்சுட்டு இருக்காரு லோகேஷ். ஆனால் எல்லாருமே வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா லோகேஷோட பயணிக்கக்கூடிய ரஜினி அடுத்து வந்துட்டு மணிரத்னத்தோடு தான் இணைய போகிறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று உலா வந்துக்கிட்டே இருக்குது. தக் லைஃப்னுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது ரஜினி அவர்கள் எப்பவுமே வெற்றியாளரோட மட்டும்தான் பயணிப்பாருங்கிறது நமக்கு தெரியணும் போது இந்த கூட்டணி என்ன ஆகும்? இல்லை, இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனாலும் மணிரத்னம் ரஜினி இணைவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். அதுதான் உண்மையும் கூட. ரஜினியை பொறுத்த வரைக்கும் இப்போ பல பேர்கிட்ட அவர் கதை கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், அவரை வைத்து படம் எடுப்பதற்காக கியூவில் நிற்கிற ஒரு தயாரிப்பாளரிடம் அவர் சொன்னது என்னன்னா, நான் இப்போ கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதில் எந்த கதையும் நான் லாக் பண்ணலை, அந்த கூலி ரிலீஸ் கட்டத்தில் நான் அது என்னங்கிறத டிசைட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மாரி செல்வராஜோடு இவர் போகிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சொன்ன கதை இவருக்கு ஓப்பானதாக இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஹெச் வினோத் படத்தில் நடிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரஜினியுடைய அடுத்த படம் என்பது அதிகபட்சம் ஹெச் வினோத்தாக இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மணிரத்னம் இயக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தக் லைஃபுக்கு வந்து இப்படி ஒரு ரிசல்ட் வந்ததால் நிச்சயமாக இமீடியட்டாக வந்து ரஜினி வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணவும் மாட்டார். ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே ஒரு கணக்கு வச்சுருப்பார். அந்த கணக்கு வந்து இப்போ இது ஒத்து வராத விஷயம் தான் சார். ஆனால் இப்போ ஒரு படம் வந்துட்டு ஆவரேஜாக போனாலே இல்லை தோல்வி ஆகிட்டாலே நமக்கு திருப்பி அடுத்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் ஹெச் வினோத் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து பெரிய நடிகர்களோட பயணிப்பதற்கான அந்த ஒரு சூட்சமம் என்ன சார்? இல்லை, அதாவது இளம் இயக்குனர்களில் இவர் வந்து ஒரு திறமையாளர் அப்படின்னு அவர் நிரூபித்தது தான் முக்கியமான காரணம். இன்னொன்று ஹெச் வினோத் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இத்தனை படம் எடுத்திருக்காரு. இந்த ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு முழங்குறது, இந்த மாதிரி பில்டப் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த வேலையுமே செய்ய மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு செய்வார். அதுக்கடுத்து அவர் செய்கிற படத்தில் அவருடைய முத்திரை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இன்னொன்று அவர் எடுத்துக்கின்ற கதையில் ரொம்ப டீப்பாக வந்து ட்ராவல் பண்ணுவார். சும்மா அப்படி மேலோட்டமாக படம் பண்ணாமல், நீங்கள் தீரன் அதிகாரம் ஒன்றா இருக்கட்டும், சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும்,
எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக அந்த விஷயத்தை வந்து அவர் டச் பண்ணுவார். இது வந்து பலருக்கும் பிடித்தமானதாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஹெச் வினோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானவர். மற்றவங்க மாதிரி இந்த அனாவசியமாக செலவு வைக்கிறது, தயாரிப்பாளர்களை சாவடிக்கிறது, இந்த மாதிரி எந்த வேலையுமே பண்ண மாட்டார். ரொம்ப எளிமையானவர். ஸோ இதெல்லாம் கூட தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோக்களுக்கும் ரொம்ப பிடிச்சி வந்து அவங்கள தொடர்ந்து அவரோட ட்ராவல் பண்ண நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இவர் பண்ணிய படங்கள் எதுவுமே தோல்வி படம் இல்லை. வணிக ரீதியிலும் வந்து அது வெற்றி படமாக இருக்கிறதுனால இப்போ நமக்கும் ஒரு வெற்றி தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அவரோட இவங்க அசோசியேட் ஆகிறாங்க. ஹெச் வினோத் இயக்கி விஜய் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் வந்துட்டு பகவந்த் கேசரனுடைய ரீமேக்குன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு செய்தி என்ன வருது அப்படின்னா, அந்த குட் டச் பேட் டச்னு ஒரு காட்சி அந்த படத்தில் இருக்குது. அதை வந்துட்டு இதில் பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் அந்த படத்தினுடைய ரைட்ஸை வாங்கியிருக்காங்கன்ற ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்கு. இல்லை அப்படி கிடையாது. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த பகவந்த் கேசரியில் இருப்பது போன்ற ஒரு கதாபாத்திரம், ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த படத்துலேயும் இருக்குது. அந்த படத்தில் பாலகிருஷ்ணா, அதுக்கப்புறம் ஸ்ரீலீலான்னு நினைக்கிறேன் ஒரு கேரக்டர், ஒரு மகள் மாதிரி இருக்கும். அதாவது நண்பருடைய மகள். அந்த பொண்ணை வந்து இவர் ட்ரைனிங் கொடுத்து வந்து கொண்டு வருவார். கிட்டத்தட்ட அதே விஷயம் வந்து ஜனநாயகன் படத்தில் இருக்குது. அதுக்கு அப்புறமா தான் அடடா இதே மாதிரி விஷயம் தானே அந்த படத்தில் இருக்குது அப்படின்ட்டு தான் சேஃப்டிக்காக அதனுடைய ரைட்ஸை வந்து இவங்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் கேள்விப்படுறோம், பையனூரில் படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அந்த பகவந்த் கேசரியில் போடப்பட்ட செட்டுகள் எல்லாமே பையனூரில் ஜனநாயகன் படத்துக்காக போட்டிருக்காங்க. அப்போ என்னென்னா, சரி இவ்வளோ காசு கொடுத்து இந்த ரைட்ஸை வாங்கிட்டோம், ஸோ இந்த கதையே நம்ம அடாப்ட் பண்ணிடுவோன்ட்டு அந்த பேட்டர்னில் இவங்க போயிட்டாங்க. அதே நேரம் நம்மளுடைய கடைசி படம் வெறும் மசாலா படமாக இருக்க வேணாம், அதுக்குள்ளார அரசியலையும் அள்ளி போடணும் அப்படின்ட்டு ஹெச் வினோத்தும் கமலும் இணைந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அதில் வந்து கமல் நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் அது உள்ளார போட்டிருந்தார். அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் விஜய்க்கு ஏற்ற மாதிரி நிறைய அரசியல் விஷயங்களையும் அது உள்ளார போட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாதி மசாலா பாதி பொலிட்டிக்கல் படமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா சார். இப்போ அதில் வந்துட்டு வேல்முருகன் அவர்கள் வந்து விஜயை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. கூத்தாடி தானே, கூத்தாடிக்கு பின்னாடி ஏன் போகிறீங்க அப்படின்னு. இந்த கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா அவரே ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இல்லை அவர் நடிச்சிருக்காரு என்பதை தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்காரு. இப்போ அதே கூட்டணியில் உள்ள கமல்ஹாசனுக்கு வந்து ராஜ்யசபா பதவி கொடுத்துருக்காங்க. சிறப்பு. நீங்கள் ஏன் அதை கேட்கவே இல்லை? ஏங்க கூத்தாடிக்கு போய் கொடுக்குறீங்க, ஏன் இந்த கோமாளிக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்க வேண்டியது தானே? சினிமாக்காரர்கள் குறித்து உங்களுக்கு இப்படி ஒரு பார்வைன்னா அது எல்லாருக்குமே பொருந்தும்ல. வேல்முருகன் பார்வையில் விஜயும் ஒன்று தான், கமலும் ஒன்று தான். அப்போ கமலுக்கு வந்து அந்த திமுக ராஜ்யசபா எம்பியை கொடுக்குது அப்படிங்கும்போது அதையும் இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அது ஒரு தவறான கருத்து தானே. எல்லாத்துக்கும் மேலே இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது ஒரு நடிகர்களை கூத்தாடிங்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. ஏன்னா சினிமாவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கூத்துக்கலையிலிருந்து வந்து இன்றைக்கி அப்படியே பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றைக்கு வந்து சினிமாவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு நடிகரை கூத்தாடிங்கிறத அழைக்கிறது வந்து ஒரு இழிவான வார்த்தை இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து கோமாளிலாம் அவர் பயன்படுத்துகிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் வந்து இப்போ விஜயோட ஒரு பெண் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அவங்கள அப்படி தோளோடு அப்படி பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதே வந்து இவர் தவறாக சித்தரிக்க முயற்சிக்கிறார். அப்போ என்னென்னா, விஜய் என்கிற ஒரு தனி மனிதனுடைய கேரக்டரை இவர் அசாசினேட் பண்ணுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் இந்த அந்த ஒத்த வார்த்தை மட்டும் விமர்சனத்துக்குரியது இல்லை. விஜய் என்கிற மக்கள் ஆதரவு பெற்ற இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற விஜயை வந்து ஒரு பொம்பளை பொறிக்கு மாதிரி இவர் வந்து சித்தரிக்க ட்ரை பண்ணுறாரு. இது வந்து ஒரு அயோக்கியத்தனம். அதை வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்துக்கிட்டு செய்யக்கூடாது. அதனால தான் இன்றைக்கு தாவேகாவை சேர்ந்தவர்கள் வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. தாடி பாலாஜி போன்றவர்கள் அவங்க வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அவரை கூட ஒரு பப்ளிசிட்டியாக பயன்படுத்தி விட்டார். நியாயமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாவேகா தொண்டர்கள் ஒட்டுமொத்த பேரும் வந்து வேல்முருகனுடைய அலுவலகத்தையோ அவருடைய வீட்டையோ வந்து முற்றுகையிட்டு இருக்கணும். ஆனால் அந்த அறிவு கூட இல்லாதவர்களாக தாவேகா தொண்டர்கள் இருக்காங்க சார். ஆனால் இப்போ இந்த விஷயத்திலே சார், இப்போ வந்துட்டு வேல்முருகன் அவர்கள் இவ்வளோ காட்டமாக பேசினா கூட இப்போ இந்த நாடக காதலில் பொதுவாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே தவறாக பேசுவாங்க. ஆல்மோஸ்ட் வேல்முருகன் அவர்களும் அதே மாதிரி விஜயை வந்துட்டு என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணால் கூட வந்த பெண்களையும் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள்லாம் போகலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்திலையும் பேசிட்டு, இன்னொரு இடத்துல வந்துட்டு இந்த மாநாட மயிலாடல நமிதாவை பற்றியும் சில இடங்களில் வந்துட்டு தவறாக பேசி இதை நான் கலைஞர்கிட்டே வந்துட்டு பேசினேன்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறத நம்ம எப்படி? அதான் வேல்முருகன் வந்து அரசியல் களத்தில் ஏன் வந்து உயராமல் வளராமல் அப்படி ஒரு தேங்கி போன குட்டையாக இருக்கார் அப்படின்னா, அவர்களுடைய எண்ணம் வந்து ரொம்ப ஒரு நேரோவாக இருக்குது, ஒரு குறுகிய சிந்தனை கொண்டவராக அவர் இருக்கார் அப்படிங்கிறது தான் காரணம்னு இப்போ தான் நமக்கே புரியுது. இப்போ நம்மளாம் இவ்வளோ நாள் என்ன நினச்சா, அடடா இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு குரலாக இவர் இருப்பார், தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமைக்காக இவர் கட்சி நடத்துகிறாரு அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இப்போ வந்து இந்த சந்தர்ப்பங்கள்லாம் வெளிப்படுத்துது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை போய் எதுக்குங்க ஒரு நடிகர் கூட போய் ஃபோட்டோ எடுக்க விட்றீங்க அப்படிங்கிற இவருடைய கருத்தை வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் என்ன மொழியில் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தானே.
நீங்கள் வந்து ஒரு அக்கறையோடு சொல்வதற்கும் அதையே வந்து நீங்கள் ஒரு கேவலமாக சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. பட் இவர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் சரியானதாக இருந்தாலும் இவர் வெளிப்படுத்திய விதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமானது தான். சிறப்பு. ரொம்ப நன்றி சார் நேரத்தில் தகவல். ரொம்ப நன்றி.